Hello everyone, welcome to Right Tech. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க போகுது. ஏன்னா நம்ம மொபைல்லையோ இல்ல கம்ப்யூட்டர்லையோ ஸ்டோரேஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ற ஒரே எக்யூப்மெண்ட் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க், அதாவது எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க். உங்க ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தாம இருக்குதா, அப்போ இந்த மாதிரி நீங்க ஸ்டோரேஜ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2TB Seagate ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கோம். இதனுடைய ஃபுல் அன்பாக்சிங் பார்க்க போறோம். யூஸ்வலாக ஹார்ட் டிஸ்க்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் இதில் இவங்க 2-3 எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அடோபோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, கிளவுட் ஸ்டோரேஜ் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க த்ரூ ஆன்லைனில். ஸோ இந்த Seagate என்ன ஸ்பீடில் நமக்கு டேட்டா காப்பி ஆகுது, அண்ட் நீங்கள் மேக் யூஸராக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், விண்டோஸ் யூஸராக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஆல்ரைட், இந்த கொரியர் நமக்கு வந்திருக்கு Flipkartல இருந்து. இதை நம்ம ஓபன் பண்றோம். இந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா உள்ள ஒரு செப்பரேட்டா ஒரு பாக்ஸ் கொடுத்து நல்ல காம்பாக்டாவே இந்த ஹார்ட் டிஸ்க் வந்திருக்குது. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி ஹார்ட் டிஸ்கோட பாக்ஸ்ல பேக் சைடில் நிறைய டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நம்ம 1 by 1 பார்க்க போறதுனால அதை நம்ம ரீட் பண்ண போறது இல்லை. ஓகே, இதை நம்ம ஓபன் பண்ண போறேன். இது ஓபன் பண்ணா உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கு. இது வாரண்டி, யூசர் மேனுவல்லாம் இருக்கு. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து காம்பாக்டா சீல் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு சிசரை வச்சு நான் இதை கட் பண்ண போறேன். ஓபன் பண்ணியாச்சு. ரெட் அண்ட் ஒயிட் ஒரு கிளாசி லுக் ஒரு ஹார்ட் டிஸ்க் தான் நமக்கு வந்திருக்குது. ரொம்ப கிளாசிக்கா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதனுடைய பிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். இதை வந்து ஸ்ட்ராங்கா பில்டப் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல Seagateோட லோகோ விசிபிள் ஆகுது. அதுக்கு பக்கத்துல LED சிக்னல் லைட்டும் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ரீசைக்கிள் அண்ட் அதர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டிக்கர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பாட்டம்ல பாத்தீங்கன்னா போர்ட் கனெக்ஷன் ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போறோம். ஸோ கனெக்ட் பண்ண உடனே நமக்கு LED இண்டிகேஷன் வந்துருது. அதாவது இந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்துருது. ஆட்டோமேட்டிக் பாப்அப் நம்ம சிஸ்டம்ல வந்துருது. இது பிளக் அண்ட் பிளே ஹார்ட் டிஸ்க் தான். ஸோ இதுல அவங்க முக்கியமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்திருக்கிற இந்த USB 3, அதாவது இது உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இந்த யூஎஸ்பியில் ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறதுனால இது உங்களுடைய USB 3 ஸ்லாட்ல நீங்க பின் பண்ணணும். அதாவது உங்க கம்ப்யூட்டர்ல, லேப்டாப்ல நீங்க USB 3 பார்த்து இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். 2ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸ்லோவா இருக்கும். ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். அதனுடைய பிளக்இன் வந்திருக்கு, பேக்கப் பிளஸ்னு வந்திருக்கு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுல எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.81 TB தான் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஆக்சுவலி 2 TB ஹார்ட் டிஸ்க் நமக்கு கிடைக்க போற ஸ்பேஸ் வந்து 1.81 TB. ஸோ அதாவது 1800 GB கவர் ஆகுது நமக்கு. அண்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது விண்டோஸ் யூசர் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போறோம். ஆனால் இதை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை. இதுல தான் நீங்க முக்கியமா கவனிக்கணும். விண்டோஸ் யூசரா இருந்தா இந்த ஆப் யூஸ் பண்ணுங்க, மேக் யூசரா இருந்தா இந்த ஆப் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம விண்டோஸ் யூசர்ங்கிறதுனால இந்த Seagate ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் டிஸ்கோட டேட்டாஸ் பேக்கப்பும் கிளவுட் ஸ்டோரேஜாக இருக்கும். அண்ட் உங்களுடைய டேட்டாஸ் வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனாக இருக்கும். நான் இந்த டூல் கிட்ட நான் இன்ஸ்டால் பண்ண போறேன். அதை ரன் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கலாம். மைலோ ஆப் ஒன்று ஓப்பன் ஆகுது. ஸோ இதனுடைய ப்ரோமோ கோடும் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நீங்க இந்த ஆப் வழியாகவும் உங்களுக்கு டேட்டாஸை பார்த்துக்கலாம். இது தவிர அடோபோட லைட்ரூம் போட்டோஷாப் வந்து உங்களுக்கு 1 year ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ இதனுடைய டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். நம்ம நார்மலா இந்த Seagate ஹார்ட் டிஸ்கை ஓபன் பண்ணி நார்மலா ஒரு ஃபைலை நம்ம காப்பி பண்ணி போட போறோம். அண்ட் நம்ம இந்த டூல் கிட் வச்சு அதன் மூலமா ஆன்லைன் த்ரூ நம்ம டேட்டாஸை காப்பி பண்ண போறோம். எது நமக்கு பெஸ்டா இருக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 18 GB ஒரு ஃபைலை நம்ம எடுக்கிறோம். இதை வந்து நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்ல டைரக்டா நம்ம பேஸ்ட் பண்றோம். இப்போ பேஸ்ட் பண்ணும்போது பாருங்க இது என்ன ஸ்பீட்ல காப்பி ஆகுது அப்படிங்கறத பாருங்க. ஆல்மோஸ்ட் 120 MB/s காப்பி ஆகுது. ஸோ ஜஸ்ட் 18 GB ஃபைல் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 3 minutesல காப்பி ஆயிருது. நம்ம இப்போ இந்த இன்ஸ்டால் பண்ணிருக்க டூல் கிட் வழியா நம்ம வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இதுல நீங்க எப்படி பண்ணணும்னா இந்த பேக்கப், அது மூலமா அட்வான்ஸ் அண்ட் ரெக்கார்ட் ஃபைல் போய் என்ன ஃபைல் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஹார்ட் டிஸ்க் நீங்க பேக்ல பின் பண்ணிருந்தீங்கன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம Seagate ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. நீங்க இதுல டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு நீங்க போக வேண்டிய ஸ்லாட் வந்து ஸ்னாப்ஷாட்.
அது போக நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் டேட்டா ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணனாலும் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இந்த சீக்ரெட் ஹார்ட் டிஸ்கை பொறுத்தவரை நீங்கள் டைரெக்டாக ஆல் டைம் உங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் பவர் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருந்ததுன்னா இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இந்த பேக்கப் சிஸ்டத்தை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அண்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் என்ன அப்டேட் கொடுக்குறீங்களோ அப்படியே நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கும். இல்லை நீங்கள் ஸ்னாப்ஷாட் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபைலை மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூல் கிட்ட நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ப்ராசஸாக தான் இருக்குது, பட் அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் தான். ஓகே, அண்ட் இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம ரீநேம் பண்ணி நமக்கு தேவையான நேமை கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்கீங்களா இல்லை வாங்க போறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு புது ப்ராடக்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.